தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ தூரம் ஒரு போராட்டம் தாண்டி வருது, ஏன் அரசு செய்யலை அப்படின்னா மறைமுகமான ஓட்டு அரசியல். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சோறு கொடுக்குறதுனாலையோ நம்ம கேசரி கொடுக்குறதுனாலையோ நம்ம அவங்க வாயில் அல்வா எடுத்து திணினாலே அவங்க குழந்தைய பார்த்துக்கினாலே பெட்ஷீட் இலவசமாக ஓசியில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் திமுகவுக்கு தெரியாது, அவங்க ஒரு ஓட்டு கூட அவங்க இது வராது. ஏன் அப்படி சொல்ல வரீங்க? ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போறாருன்னா ஸ்பீக்கர் அந்த இடத்துல இருக்குமா இல்லை அடுத்த நொடி இவங்க உருவாக்குன சாக்காடு தண்ணியில் இருக்குமாங்கிறத ஸ்பீக்கர் இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க. ஏய் நான் உன்கிட்ட பேச வரல, இன்னொருத்தன் ஐயா என்ன ஐயா ஒரு பார்த்து பதில் சொல்லுங்க. ஏன்னா ஏய் நான் உன்கிட்ட பேச வரல, நான் அவங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு போடுறது. அம்மே எப்படி அவங்கள போய் கேளுங்க. கொஞ்சி அலைகள் ஓட பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாலின் அப்பாங்கிறாரு. எங்கப்பா ஸ்டாலின் அப்பானா இல்லப்பா அவர் இல்லப்பா அப்படிங்கிறாங்க. வெளியில போயிருக்காரு வருவாரு அப்படிங்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலிங்கிறாரு. எங்களோட எங்க இருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தா இல்லை. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இருப்பவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கு நாளை காணும். இல்லை அவர் அப்படிதான் நம்ம விமர்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 4.5 வருடமா இல்லாத ஸ்டாலின் எப்படி 4.5 வருடத்துக்கு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதம் கழிச்சு தான் வருவாரா? அதுக்கு முன்னாடி பின்னாடிலாம் வரமாட்டாரா? திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை விட கடுமையான விமர்சனமா இருக்கு யூசுப் துரோ தாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் எல்லாரும் விஜய் ஆதரிக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு விஜய் முதலமைச்சர் ஆதரிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு மத்தியில ஒரு விதி விலக்கா அவங்க இந்த வாழ்க்கையை டெம்பரரியா தான் வாழ்வாங்க. திராவிடம் என்ற கோட்பாடு ஒண்ணுமே இல்லாத இந்த கோட்பாடு, இந்த கொள்கையே இல்லாத கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கியா தற்கொலை கூட்டத்தை. எதுக்கு அவர் ஆதரிக்கிறோம் தெரியாது, ஏன் திமுகவை எதிர்க்கிறோம் தெரியாது, ஏன் எல்லா கட்சியும் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் தெரியாது. விஜய் விஜய் தளபதி அப்படின்னு கத்துறான் இல்லையா, அந்த கூட்டத்தை ஏன் உருவாக்குச்சு திமுக? திமுக தான் அதையும் உருவானுச்சா? விஜய் அவர்கள் ஒரு பக்கா கைப்புள்ள. விஜய் கைப்புள்ளையா? யா பண்றது இட்டமா சீமா சொல்ற மாதிரி இந்த பைத்தியார பயில் திட்டு மாட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பள்ளி பருவத்திலேயே ஒட்டுமொத்த சமூக பிரச்சனைகளையும் தோலுரித்து காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் சவுக்கடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவன் ஸ்டாலின் பாரதியுடன் சிறப்பு நேர்காணல். வணக்கம் ஸ்டாலின், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஐயா, நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த கேள்விகளை இந்த ஏஜ் குரூப்பில் இந்த தலைவர்கள்ட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த சின்ன வயசுலேயே நிறைய அரசியல் புரிதலோட சமூக விஷயங்களை உற்று நோக்குறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி, வித்தியாசமான ஒரு பார்வையில் கேட்குறேன். சமீப காலமாக சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க, தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்காங்க. சமீபத்தில் கூட நேற்று கூட அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. இதை பற்றி சக மாணவனா உங்களுடைய பார்வை என்ன? ஐயா, தமிழ்நாட்டில் இந்த நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா துறை சார்ந்த நபர்களும் போராடி தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டாக்டர்லேருந்து செவிலியர்கள்லேருந்து போக்குவரத்து துறையிலேருந்து எல்லாரும் இப்போ கூட நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள் போராட்டம், தூய்மை பணி வீரர்கள் போராட்டம், இவங்க போராட்டம் கூட தான் இவ்வளவு நாள் நடந்திருக்கு. ஆனால் இந்த போராட்டங்கள்லேயே முக்கியமாக 3 மாதங்களை கடந்து கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்து ஒரு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தனியாரில் விடாத, எங்களுக்கு அரசு வேலையாகவே இருக்கட்டும் என்று 3 மாதங்களை தாண்டி போராடிட்டு இருக்க நபர்கள், துறையை சார்ந்த நபர்கள் நம்ம தூய்மை பணி வீரர்கள். அவங்களுடைய போராட்டம் தான் ரொம்ப வலிமையான போராட்டமாக இருக்குது. ஆனால் அது திமுக திருப்பி எங்கே போராடினாலும் கலைச்சி விட்டுருது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த இதுவாண்ட போராடினாங்க இல்லையா ரிப்பன் பில்டிங்காண்ட, அங்கே ஒரு தடவை கலைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்கவுங்க வீட்டாண்டியே அவங்க உட்காந்து போராடிட்டு இருந்திருக்காங்க, அதையும் கலைச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறம் ஐயா கலைஞர்களுடைய சமாதியாண்டியே உட்காந்து போராடி இருக்கிறாங்க, அதையும் கலைச்சிருக்கிறாங்க. நேற்று மெரினா பீச்சில் மெரினா கடற்கரையில் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் கலைச்சிருக்கிறாங்க. அதை பற்றி கேள்வி தான் இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க. அப்போ இவ்வளோ தூரம் ஒரு போராட்டம் தாண்டி வருது, ஏன் அரசு செய்யலை அப்படின்னா கமிஷன் மக்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் தமிழ்நாடு அரசு வந்து தமிழர்கள்கிட்ட இல்லை, அதனால் ஒரு பெரும் பிரச்சனை போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஆந்திராவை சார்ந்த ராம்கி என்ற ஒரு நிறுவனத்திற்கு எங்களை ஏலத்துக்கு விடாத நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட வேலை செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நாங்கள் இவ்வளவு காலமாக அரசு கீழே தான் வேலை செஞ்சுட்ருக்குறோம், மக்கள் பணியை தான் நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம். நாங்கள் தனியார்கிட்ட வேலை செய்யலை. எங்கள் வேலையை சுதந்திரமாக செய்ய விடுங்க, விடுதலையாக செய்ய விடுங்க, எங்களை இனத்திற்கு தனியார் நிறுவனத்துக்குள்ளே போய் புகுத்துறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதற்கு நீதி தரவே இல்லை இந்த திராவிட மாடல் அரசு.
தூய்மை பணியாளர்களை தூய்மை பணி வீரர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எதனால? கொரோனா என்ற பேரிடர் வந்தப்போ யாரும் வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வரக்கூடாது, எல்லா வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லாக்டவுன் போட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, கொரோனா உங்களுக்கு வந்துடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இது அத்தனையும் மீறி தூய்மை பணி வீரர்கள் வெளியில் வந்து நமக்காக நின்று போராடினாங்க. போலீஸும் நம்ம ஒரு பகுதியில் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பொதுமக்களிடையே ஒரு குற்றம் பண்ணுறவனை, வயலன்ஸ் பண்ணுறவனை போய் பிடிக்கும்பொழுது அவன் சுட்டுருவான், அவன் வெட்டுருவான்றது தெரியும், அவங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு நிறைய சம்பவங்கள் நடக்குது, உங்களுக்கே நிறைய தெரியும். அவன் நம்மளை குத்திடுவான், நம்ம செத்துருவோம் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் அவங்கள துரத்திக்கிட்டு போய் அவங்கள பிடிச்சிட்டு காவல்துறையிட்ட கொடுத்துட்டு இறந்து அவங்கள அதான் காவல்துறை வந்து பிடிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சுட்டு ஸ்பாட்லேயே இறந்து போன பல காவல்துறை வீரர்கள் இருக்காங்க. அப்போ இது போன்ற மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் தங்கள் உயிரையும் துச்சமாக நினைத்து வந்து வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் நம்ம வீரர் தானே சொல்லி ஆகணும். நாட்டுக்காக ஒரு குண்டில் வந்து செத்து போகிறது தியாகம் செய்கிறாங்களோ இல்லைன்னு சொல்ல, உயரிய தியாகம், தன் உயிரையும் துச்சமாக மதிக்கிறார்கள் இராணுவ வீரர்கள், அது பெரிய விடயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பேரிடர் வரும்பொழுது மக்களுக்காக வந்து இறங்கி வேலை செய்து பெரிய விஷயம். நம்ம செத்துருவோம் தெரிஞ்சு போய் வேலை செய்து பெரிய விஷயம். அதை தூய்மை பணி வீரர்களும் செய்கிறாங்க, காவல்துறை வீரர்களும் செய்கிறாங்க. அதனால தான் வீரர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் தனியாருக்கு தாரை வாத்துருச்சு அரசு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் தூய்மை பணியாளர்களுடைய நலனில் அதிகமான அக்கறை கொண்டு தானே செயல்படுது. சமீபத்தில் கூட உணவுகள்லாம் அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையே வந்து இலவச உணவுகள் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு திட்டத்தை புதுசாக தமிழக அரசு அறிவிச்சிச்சு. தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளை வந்து இலவச அந்த படிப்பு, இலவச கல்விங்கிற திட்டத்தெல்லாம் நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டுட்டு வராங்களே. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் தமிழக அரசு அக்கறையோடு தானே இருக்குது, அப்படி தானே பார்க்க. அவங்க என்ன கேட்டாங்க, அதாவது நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, அவங்கள அக்கறையோடு பார்த்துக்கிறாங்க, அக்கறையோடு அவங்களாலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஜிஓலாம் போட்டுருச்சு. இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இருந்தாலும் அவங்க ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு இத்தனை செய்யலைன்னு அதை செய்ய சொன்னால் அதை செய்யறது இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு அரசு வேலை தான் வேணும், தனியார் வேலை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எதற்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? மறைமுகமான ஓட்டு அரசியல். இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சோறு கொடுக்குறதுனாலையோ, நம்ம கேசரி கொடுக்குறதுனாலையோ, நம்ம அவங்க வாயில் அல்வா எடுத்து திணினாலே, அவங்க குழந்தைய பார்த்துனாலே பெட்ஷீட்டு இலவசமாக ஓசியில் கொடுக்குறதுனால நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு. ஆனால் திமுகவுக்கு தெரியாது, அவங்க ஒரு ஓட்டு கூட அவங்ககிட்ட இருந்து வராது. ஏன் அப்படி சொல்ல வரீங்க? பின்ன அவங்கள இவ்வளோ கடுப்பேற்றானு எங்கே போராட்டம் பண்ணாலும் வந்து கலைச்சிடுவேன், என் வாழ்வாதாரத்தை முழுமையாக கெடுத்துடுவேன். நீ மறுபடியும் ஒரு அம்மா பேசிட்டு பாருங்க, விடியல் ஆட்சியா இது, அசிங்கமாக இருந்தாங்க அந்த அம்மா, விடியல் ஆட்சியா இது. அப்போ மக்களுக்கு தெரியும், அடுத்த தடவை ஸ்டாலின் நான் வராரு விடியல் தர போகிறாருன்னா ஸ்பீக்கர் அந்த இடத்துல இருக்குமா, இல்லை அடுத்த நொடி இவங்க உருவாக்கின சாக்காடு தண்ணியில் இருக்குமாங்கிறத ஸ்பீக்கர் வைக்கிறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா மக்கள் அந்தளவுக்கு கடுப்பில் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு நாங்கள் மக்கள் எல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு கடுப்பாக தான் செய்யும். ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டீங்க. ஒரு அம்மா சொல்கிறாங்க, பஸ்ஸில் ஏறி உக்காந்துட்டு 6 மாதம் எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தண்ணி இல்லை, நாங்கள் வேலைக்கு போகல, ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஒரு மனசாட்சி இல்லையா, மனசாட்சி இல்லையா, 6 மாதம் எதுவுமே பண்ணல அப்படின்னு அந்த அம்மா பேசுகிறாங்க. அவங்களோட இயல்பு மொழி, நம்ம அதை குறை சொல்ல முடியாது. அவங்க கேட்குறாங்க, அப்போ அதனுடைய வலி எவ்வளோ தூரம் இருக்கும்? 6 மாதம் எதுவுமே செய்யலை அப்படின்னா அப்போ அவங்க குடும்பம் பொருளாதாரத்துலேருந்து எவ்வளோ கீழே இறங்கியிருக்கும். ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் அவர் தூய்மை பணியாளர்கள் பக்கத்தில் உட்காந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன். ஒரு நாள் மட்டும் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றது வெறும் சாப்பிட்றது இல்லை, அவங்க ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில் பிரியாணி சாப்பிட்றணும், அவங்க நல்லா வாழணும். காரணம் என்ன? அவங்க நமக்காக பண்ணி செய்கிறாங்க, நம்மளுக்காக தான் செய்கிறாங்க. வேறு ஒருத்தர் அமெரிக்காக்காரன் போய் செய்யலை, ரஷ்யாக்காரனுக்கு போய் செய்யலை, நமக்காக தான் செய்கிறாங்க. அவங்க நல்லா இருக்கணுங்கிறது நம்ம நோக்கம். ஒன்றுமே இல்லைங்க, சுகாதாரத்துறை சார்பாக போராடுறாங்க, சுகாதாரத்துறை தான் அதுக்கு பொறுப்பு இருக்கணும். ஐயா சேகர் பாபுன்ட்டு வந்துட்டு என்னங்க ஊடகவியலாளர்லாம் கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, போராட்டம் நடத்துகிறாங்க, நீங்கள் கலைச்சி விடுறதுனே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறாங்களே, கருத்து என்னன்னா, நான் உன்ட்ட பேச வரல. இன்னொருத்தன், ஐயா என்னங்க ஐயா ஒரு பார்த்து பதில் சொல்லுங்கள், ஏன்னா நான் உன்ட்ட பேச வரல, நான் அவங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு ஓடுறது. மேயர் பிரியா அவங்கள போய் கேளுங்க, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னே தெரியல. இன்னொரு தடவை திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு, உரிமைக்காக போராடுவது வேறு, என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியல. எதற்காக பேசுகிறோம், ஏன் பேசுகிறோம், தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை என்ன, அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, எதுவுமே தெரியல. மைக்கு நீட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க, திமுக அரசு செய்யுது, எதை செய்யுது, அவங்க கேட்டாங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்க வேண்டியதுன்னு உங்கள் வேலை, அரசினுடைய கடமை. போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன? இவர் உடனே போயிட்டாரு, போராட்டம் என்பது அறவழியில் இருக்கணும். பின்ன அவங்க என்ன உங்களே வந்து அடித்தாங்க, தேவைலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஐயா திருமாவளவனுக்கு தெரியும் எதுக்காக போராடுறாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க போடுற ஓட்டெல்லாம் அவருக்கு தான், ஆனால் இந்த தடவை விழாது. இல்லை இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அப்போ நம்ம பார்க்கணும். வந்து ஒரு நாடகம், அவ்வளோவும் நாடகம்.
பிரச்சனை என்னன்னு தெரியும் ஐயா திருமாவளவர்களுக்கு. வந்து பேசுறது வேறு. மேயர் பிரியாவை கேளுங்க, அவங்க அவங்க சொல்கிறதே வேறு. இவர் வந்து கேட்டிங்கன்னா நான் உன்ட்ட பஸ் வரல. சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே போனான்னே தெரியல. அவர் ஒரு பக்கம் தாக்கி ஓடிட்டு இருப்பார். அவர் பாட்டு அவரை விடுங்க நீங்கள். அதாவது சமூக அவலங்கள் அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க, தோலுரிச்சு காட்டுறீங்க. எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. ஐயா அடித்தட்டு மக்களுக்காக தான் ஆதரவு கொடுக்குறோம். திமுக போராட்டங்களால் வெற்றி பெற்றுது. அடித்தட்டு மக்களை வைத்து தான் வெற்றி பெற்றுது. இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் என்ன, அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை காலில் போட்டு நசுக்குது. ஒத்துக்குமா திமுக? இப்போ கேட்டா எப்படி ஜெயிச்சார் அண்ணா? எப்படி ஜெயிச்சார்? போராட்டங்களை மொழிப்போருக்கு நடந்த போராட்டத்தை முன்னிறுத்தி தானே வெற்றி பெற்றார் அண்ணா அவர்கள். ஏழை மக்களுடைய போராட்டத்தை வைத்து தானே முன்னிறுத்தினாங்க. அவங்களுடைய ஏழ்மையை வச்சு தானே வெற்றி பெற்றீங்க. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி என்ன திருமாவளவன் சொல்கிறாரு எங்களுக்கு கொடியேற்ற கூட விட மாட்டாங்கன்னா திமுக அவர் சொல்கிறாரு விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக நேரடியாக எதிர்க்க வேண்டியது. நீதிமன்றம் போட்ட உத்தரவு தானே ஐயா. நீதிமன்றம் உத்தரவு போட்டுட்டான்னா எப்பவுமே அடித்தட்டு மக்களுக்காக நிற்கணுங்க ஐயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அனைவருக்கும் அனைத்துங்கிறாரு ஸ்டாலின். அப்போ அனைவருக்கும் அனைத்தும் அவங்க செஞ்சு கொடுக்கலன்னு வந்து சண்டை போகிறாங்களே, செய்ய வேண்டியதுன்னு. எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. எதுக்குமே எல்லாத்துக்கும் முரண்பாடாக பேசினா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்துக்கும் முரண். பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. சொல்லிட்டாங்கன்னா மட்டும் அவங்க உடனே பிஜேபி பி டீம் ஆயிடுவாங்க. தமிழ்நாட்டினுடைய அவலத்தை எடுத்து காமிச்சா அடித்தட்டு மக்களுக்காக என்ன உடனே பிஜேபி பி டீம் ஆயிடுவாங்க. எல்லா கட்சியுமே பிஜேபியோட பி டீம் ஏ டீம்னு இவர் மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்களே. நீங்கள் எதுவும் பிஜேபிக்கு ஏ டீமா பி டீமா? நான் நம்ம எப்பவுமே இனத்தால் இணைங்க மொழியால் இணைங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. சமூகத்தின் மீது இந்த அவலங்கள் மீது சரியான கோபம், நியாயமான கோபம் உங்களுக்கு இருக்கு. இந்த கோபத்தை தாண்டி திமுக அரசு மீதோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கோபம் இருக்கா? இல்லை சைட்டமேட்டிக் அவர் வச்சு செய்றீங்க, பயங்கரமா விமர்சனம் பண்றீங்களா? அதனால நமக்கு ஏங்க அவர் மேலலாம் கோபம்? அவர் கூலி படம் பார்த்தாரா, போயிட்டு வாழ்த்துக்கள் போய் பார்த்துட்டு வாருங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னோம். பைசன் படம் பார்க்க போனார், வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொன்னோம். ஸ்டாலின் அப்பாங்கிறாரு. எங்கப்பா ஸ்டாலின் அப்பானா? இல்லைப்பா அவர் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. வெளியில் போயிருக்காரு வருவார் அப்படிங்கிறாங்க. உங்களுடன் ஸ்டாலிங்கிறாரு. எங்களோட எங்கே இருக்காரு அப்படின்னு தேடி பார்த்தா இல்லை. இப்போ உங்களுடன் ஸ்டாலின் இருப்பவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கு, நாளை காணும். இல்லை அப்படி தான் நம்ம விமர்சிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 4.5 வருடமாக இல்லாத ஸ்டாலின் எப்படி 4.5 வருடத்துக்கு ஒரு தேர்தலுக்கு முன்னாடி 6 மாதம் கழிச்சு தான் வருவாரா? அதற்கு பின்னாடிலாம் வரமாட்டாரா? அவர் தான் ரொம்ப ஒழுக்கமான தலைவரா? இவ்வளவு சந்தேகங்கள் இல்லை. உங்கள் ஜென்ரேஷன் மத்தியில் நாளைக்கெல்லாம் ஒரு தலைவர் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகி ஆட்சி நடத்துறதுலாம் சின்ன திட்டம் இல்லை போலயே. சின்ன திட்டம் இல்லை. அப்போ எல்லாரும் இப்போ நம்ம விமர்சிக்கிறோமே தற்கொலை அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படி கிடையாது. விஜய் பக்கமா? சரி, அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு தெளிவான அரசியலை கொண்டு போகிறோம். நீங்கள் கேட்டப்போ சொன்ன உங்கள் ஸ்டாண்ட் என்ன நீங்கள் கேட்டீங்க. நம்மளுக்கு எப்பவுமே மொழி வழியாக இனம் வழியாகவும் இணைந்தால் மட்டும்தான் நமக்கானதை நம்ம நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விழிப்புணர்வு அவங்ககிட்ட இல்லை. அவங்களுடைய பார்வை என்ன, ஐயா விஜய் அவர்கள் திமுக அப்படிங்கிறாரு. அதற்கு நேரடியான கோபம் அவங்களுக்கு இருக்குது, என்னுடைய தோழர்களுக்கு. மற்றபடி திமுக என்ன செய்து ஏன் திமுக மேலே நம்ம கடுப்பாகிறோம்? திராவிடம்னா என்ன, திமுக என்ன, ஏன் எதுக்கு அவங்க மேலே கோவப்படணும்? என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன நல்ல பண்ணியிருக்காங்க, என்னென்ன தீமை பண்ணியிருக்காங்க, இத்தனையும் இருக்குது. ஆனால் இது எதுவுமே பிரித்து பார்க்க தெரியாதவங்க தான் அவங்க. அதை அவங்களெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வேற என்ன கோபம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு? யாருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலையா? கோபம்னா இல்லை ஐயா, நீ வேற. அவரு வந்து முதலமைச்சராக இருக்கும்போது நானே அவரை வாழ்த்தி 39 கடிதத்துக்கு மேலே எழுதிருக்கேன். ஓ சூப்பர். நம்ம என்ன அவருக்கு என்ன, எனக்கும் அவருக்கும் என்ன பகையா? என்ன ஒன்றும் கிடையாது. பதில் வந்ததா முதலமைச்சர் கிட்ட? அவரு எவ்வளோ பிஸியானவர். உங்களுடன்லாம் இருக்கணும், உங்களுடன் ஸ்டாலினா ஒன்றே வந்துடும். இல்லை ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு மாணவனாக இருக்கீங்க, 11ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க, 39 கடிதம் எழுதிருக்கீங்க, ஆனால் பதில் வரல அப்படிங்கிற அதனால தான் இந்த கோபத்தில் தான் முதலமைச்சரை எதிர்த்து அவர் திட்டி விமர்சனம் வேற தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறீங்க. நான் கடிதம் எழுதி 8வது படிக்கும் போது எழுதினேன், நிறுத்தி கிடையாது. அப்போ அந்த ஒரு பொண்ணுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தேன், ஆட்சிக்கு வந்தப்ப ஆமாம், அப்போ தான் ஆட்சிக்கு வந்ததெல்லாம் வாழ்த்து எழுதினேன். கொரோனாக்கு பள்ளி சீக்கிரம் தொடங்க, வீட்டில் எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியல, எங்கள் அம்மா தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு பள்ளியை தொடங்க அப்படின்னு எழுதினேன். அப்பா வந்திருந்தாலும் உரிமையோடு எழுதிருக்கலாம், ஸ்டாலின் அப்பா ஸ்கூலை சீக்கிரம் திறப்பா, எங்கள் அப்பா தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு எழுதிருக்கலாம். அப்பான்னு சொல்லாமல் போயிட்டாப்புல. எனக்கு ஐயா ஸ்டாலின் மேலே தனிப்பட்ட முறையில் கோபம் கிடையாது. அவங்க அப்பா மேலேயும் அவங்க கொள்கை தலைவர் சொல்கிறார் இல்லையா, அண்ணா பெரியார், இவங்க மேலதான் கோபம். ஏன்னா அண்ணா மேல என்ன கோபம் உங்களுக்கு? பவள விழா அண்ணா மட்டும் கிடையாது, திராவிட சிந்தனை யாரெல்லாம் சொல்ல வரீங்க? ஏதோ சொல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். பாட்டு ஏதோ பாட வரீங்க.
பவரை அவரே சும்மா பாடிட்டு இருக்காரு பாரு. அவருக்கு என்ன, அவருக்கு மக்களை நல்ல வழியில் வழி நடத்தணும்னா பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க, போதுமான அளவுக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அவரே கட்சி யூஸ் வந்துருவ மாதிரி நடத்திட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்குது. இது திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை விட கடுமையான விமர்சனமா இருக்கு. யூஸ் தாங்க. உங்களை மாதிரி சின்ன பசங்க எல்லாம் எல்லாரும் விஜய் ஆதரிக்கிறாங்க, கண்ணை மூடிட்டு விஜய் முதலமைச்சர் ஆதரிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு மத்தியில ஒரு விதி விலக்கா அவங்க இந்த வாழ்க்கையை டெம்பரரியா தான் வாழ்வாங்க. 18 வயசுக்கு மேல நீங்க அப்படியே வாழ்ந்துட முடியுமா? அப்பா அம்மா துணை கூட வாழ்ந்துட முடியுமா? அவங்களே கடைசி வரைக்கும் கை பிடிச்சி கூப்பிட்டு போவாங்களா? இத்தனை காலம் எனக்கு கத்துனால விஜய் கட்சியில் போயிட்டு நீ எவ்வளோ காலம் கத்துவ? எல்லா நாளும் அப்பா அம்மாவே சோறு போட்டுருவாங்களா? எல்லா மனிதர்களும் உலகத்தில் உயிரோட வாழ்ந்துருவாங்களா? ஐயா சிவாஜி அவர்கள் பாடுற மாதிரி வந்தவரெல்லாம் வாழ்ந்து விட்டாலும் அடுத்தவர் வாழ்றதுக்கு இடமேதுங்கிற மாதிரி வந்தவங்களாம் அப்படியே இருந்துருவாங்களா? எல்லா கேள்வி இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டு போனோம். அப்போ அந்த ரோலுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு உலகம் உண்டாகும், உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டாகும். அப்போ நீங்கள் அதில் ஹீரோவாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் ஓடணும். உங்களை அப்பா அம்மா மாதிரி ஏறி மிதித்து ஓடுன்னு சொல்கிறது யாரும் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ சிந்தனை எல்லாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் நானும் ஒரு தற்கொலையாக இருப்பேன் அப்படின்னா அது நம்ம என்ன வாழ்க்கை அப்படின்னா சொல்ல முடியல, கற்பனையும் பண்ண முடியல. இப்படிலாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 75 ஆண்டு காலம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திராவிடம் என்ற கோட்பாடு ஒன்றுமே இல்லாத இந்த கோட்பாடு, இந்த கொள்கையே இல்லாத கூட்டத்தை இப்போ உருவாக்கி வச்சிருக்கு இல்லையா? தற்கொலை கூட்டத்தை எதுக்குன்னு அவரை ஆதரிக்கிறோன்னு தெரியாது, ஏன் திமுகவை எதிர்க்கிறோன்னு தெரியாது, ஏன் எல்லா கட்சிகளையும் எதிர்க்கிறோம் அப்படின்லாம் தெரியாது. விஜய் விஜய் தளபதி அப்படின்னு கத்துறான் இல்லையா? அந்த கூட்டத்தை ஏன் உருவாக்குச்சு திமுக? திமுக தான் அதையும் உருவானுச்சா? திமுகனால தான் உருவாது. நீங்க விஜய் முதலமைச்சர் இருங்க, நீங்க ஒரு சரியான கோட்பாடை சிந்தனையை வச்சிருந்தீங்கன்னா நீங்க தத்துவமா இருந்திருக்கலாமே. மக்கள் உங்க பின்னாடி தத்துவமா இருந்திருப்பாங்களே. கேரளாவில் என்ன நடக்குது? அவங்களுடைய தலைவரை மண்ணை ஆள்வதற்கு தரையில தேடுறாங்களா, திரையில தேடுறாங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் திரையில தேடுறாங்க. அந்த ஒரு அவலம், அந்த ஒரு கேவலமான தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. இது மக்களை தானே குறை சொல்லணும். மக்களை வழி நடத்துறது யார்? 75 ஆண்டு காலமா சொன்னோம்ல, நாங்க சாதிகளை ஒழித்து விட்டோம். இந்த திராவிடம் தான் இதை உருவாக்குனது. திராவிடம் தான். தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறதும் இந்த தேசிய கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள் தான். வேற யார் நீங்க சொல்லுவீங்க? சீமான் ஆட்சியில் இருந்தாரா நடுவில்? இல்லை யார் ஆட்சியில் இருந்தா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அவர் ஐயா விஜய் அவர்கள் ஒரு பக்கா கைப்புள்ள. விஜய் கைப்புள்ளையா? கைப்புள்ள, செம்ம கைப்புள்ள. விஜய் ஒப்பிட்டு சொல்றேன். நீங்க எங்க கூப்பிட்டீங்கன்னாலும் வந்துருவாரு அவரு. நீங்க வேற விஷால் படம் மாதிரி ட்ரோல் பண்ணுறீங்க. எங்க கூப்பிட்டீங்கன்னாலும் யாராவது கரூருக்கு வாங்கினேன் தோ வரேன் புஷி சொல்லுவார், நான் பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆக போகிறேன், புஷி என் பேர் புஷி ஆனந்தி, நான் பாண்டிச்சேரியில் சிஎம் ஆகணும், அது நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், தோ வரேன் அப்படின்ட்டு பாண்டிச்சேரிக்கு போனார். போயிட்டு இந்த 2 பேர் பக்கத்தில் முட்டி போட்டுட்டு உட்காந்து முட்டி போட்டு இப்படி நின்றுருக்காங்க. இவரு ரெடியா, ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பாங்க, கர்த்தரையே அடி பாடு, சக்கரையே வராது. யார் அப்படி பண்ணா? ஐயா விஜய் தான் சொல்கிறேன். ஃப்ரேமில் அதாவது காமிச்சிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே அந்த என்ன ட்ரோனில் வந்துகிட்டே இருக்குது. அவரை மட்டும் காமிக்கும் போது பேடில் வச்சு இந்த கருத்தரையை பாட்டு பண்ணார்ல, அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் இப்படி வச்சு பாடிட்டு இருப்பார், கீழே எல்லாரும் அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே அவரை காமிக்கிறாங்க, இவர் இப்படி இப்படி கர்த்தரையே நீ பாடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. கீழே எல்லாம் தலைவா தலைவா கத்திட்டு இருக்காங்க. 2 பேர் போதா குறைக்கு பக்கத்தில் வேறு முட்டி போட்டுட்டு நீ சொல்லு தலைவா சொல்லு தலைவா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. பார்க்கும்போது அதுதான் தோணுது, ஒருவேளை இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா அவர் ஜோசப் விஜய் வேற இல்லை. ஓ, எச்ராஜாக்கு தம்பியாவே மாறிட்டீங்களா? எச்ராஜா ஐயா, நான் எச்ராஜா இல்லை. அவர் என்ன சொல்லுவார், உச்சநீதிமன்றத்துடைய கோட்பாடெல்லாம் நம்ம கேட்டு நடக்கணும் அப்படின்னாரு. மறுநாள் போய் கேட்டேன், என்ன சொல்ல, உச்சநீதிமன்றம் அது மயிராது அப்படின்ட்டு போயிடுவாரு. அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னவர் அந்த கருத்தை பார்த்தீங்களா? அப்படி சொன்னவரையே எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா நீதிமன்றத்தை நீதிபதி விமர்சிக்க கூடாதுன்னு இப்ப சொல்றாங்க திருப்பரங்குன்ற விஷயம். என்ன யா பண்றது? இவன் சீமான் சொல்ற மாதிரி இந்த பைத்தியார பயில்ட்டு மாட்டிட்டு நம்ம படுற பாடு இருக்கே, ஐயோ அப்படிதான் சொல்றேன். வேற இல்லை, இவங்களெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒன்று பேசுகிறாங்க, திடீர்னு இன்னொன்று பேசுகிறாங்க. எதுன்னு நீ சொல்கிறது? நேற்று என்னன்னா இவர் அங்கிளுங்கிறாரு, விஜய் அங்கிள், ஸ்டாலின் அங்கிளுங்கிறாரு. இன்னொன்று சிஎம் சாருங்கிறாரு. நான் சிஎம் சாருன்னு சொல்லவா, விஜய் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லவா? சரி, 2மே வேணா விஜய் அங்கிள் சொல்லுவான் அப்படின்னு. நீ இப்போ விஜய் அங்கிள்ங்கிற அடா பாவி. விஜய் சார் அப்படின்ற இருக்கு. விஜய் சார் விஜய் இல்லை, எல்லாரையும் போட்டு கலாய்க்க வேண்டியதான், வேற என்ன? ஓஹோ, பரவாயில்ல. இவ்வளோ தூரம் பேசுறீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப நல்ல விஷயமாகவும் நான் இதை பார்க்குறேன். நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் இல்லை, நம்ம ஊரில் ஐயா சீமான் சொல்கிறாருல்ல, மக்கள் நகைச்சுவையில் ஊறி போயிருக்கிறாங்க, திரையில் ஊறி போயிருக்கிறாங்க. அப்போ நகைச்சுவை வழியாகவும் திரைகள் மூலமாகவும் தான் நம்ம மக்கள்கிட்ட போய் செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டியிருக்குது. நகைச்சுவை மூலமாக கொண்டு போனால் நல்லா பேசுகிறாங்க,
ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க, என்ன தடவை சிரிக்கணும்ட்டு. அப்போ அவங்க சிரிக்கும் பொழுது மறைமுகமாக அவங்க மனதுக்குள்ளே இந்த தகவல் போய் புதஞ்சிடும். நாளை பின்ன நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து பேசும்போது ஆமாப்பா அந்த பையன் நீ சொன்னால நல்லா சிரிச்சேன் பாவேன் அப்படின்னு அந்த தகவல் மறைமுகமாக மனதுக்குள்ளேருந்து வெளியில் வரும். திரையில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஐயா கமலஹாசன் காட்டினார் வேட்டையாடு விளையாடு படத்தில், கண்ணில் பயம் தெரியுதா பாரு. நான் சொன்னேன் கண்ணில் கொள்கை தெரியுதா, ஒரு கண்ணில் திராவிடம் இன்னொரு கண்ணில் தமிழ் தேசியங்க, ஐயா விஜய் ஃபார்மெட்டு அப்படின்ட்டு மக்கள் மனதில் அது ஆழமாக பதிஞ்சு கமல் ஸ்டைலில் அந்த பையன் பண்ணாமல். அப்போ மறைமுகமாக விமர்சிப்பதற்கும் நேரடியாக விமர்சிப்பதற்கும் ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்கும் அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மக்களுக்கு நகைச்சுவை பயன்படுத்தி அந்த வழியில் நம்ம அரசியலை கொண்டு போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய கேள்வி உங்களுடைய வயசை மீறிய கேள்வியாக இருக்கலாம், பட் உங்களுடைய புரிதலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். உங்களுடைய கொள்கை என்ன? என்னுடைய கொள்கை வந்து தமிழ் தேசியம். ஓ சீமான் ஆதரவாளரா? சீமான் ஆதரவாளர் இல்ல, எல்லாரும் கேள்வி கேட்பாங்க கீழே கமெண்ட்ஸ், அடுத்த கேள்வி இப்படி தான் வரும். நீங்க அப்படி கிடையாதுயா, நீங்க கேட்குற கேள்வி தவறு. சீமானே தமிழ் தேசிய ஆதரவாளர் தான். புரியுதுங்களா? அதுல நானும் ஒருத்தன். அப்ப யார் முதலமைச்சரா வரணும்? ஏன்னா விஜய் தப்பு, சீமான் தப்பு, அவன் தப்பு, இவன் தப்புன்னு எல்லாருமே நீங்க விமர்சனம் பண்றீங்களா? யார் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தா? நான் சீமானர் தப்புன்னு விமர்சனம் பண்ணல. தமிழ் தேசியம் யார் வந்தாலும் நாங்க ஏத்துவோம். தமிழ் தேசியத்தை முழுமையாக ஏற்று மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும். நம்ம அதில் வந்து நீங்கள் தான் சொன்னீங்கன்னா ஜனநாயகத்தை மறுக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் போடுவாங்க. ஜனநாயகத்தை இது எதிர்க்கிறாங்க. ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகத்தை எதிர்க்கிறாங்க. இவர் ஜனநாயகம்னு சொன்னால் ஜனநாயகம் காரி துப்பிடும், வேணாம் நம்ம பாட்டு ஓரமாக போயிட்டு இருப்போம். ஏன்பா ஜனநாயகத்தை போட்டு கொல்றாரு, போனால் போது விட்டுட்டு போங்க. நம்ம வந்து ஏதாவது சொன்னால் உடனே சண்டைக்கு வருது. சரி நீங்களே தேர்ந்தெடுத்துக்கு போங்க முதல்வரை. திடீர்னு ஐயா விஜய் மாதிரி மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய்லாம் நான் சொல்ல மாட்டேன். மக்கள் யாரை விரும்பலாங்களோ அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். பரவாயில்ல. ஒரு ஸ்கூல் லைஃப்பில், ஒரு பள்ளி பருவத்திலேயே இவ்வளோ தூரம் நீங்கள் அரசியல் புரிதலோட ஒரு கொள்கை ரீதியான அந்த கொள்கை சரியா தப்பா அதெல்லாம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது, அல்லது அது இன்னொரு தனி? ஆமாம் தனி. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு கொள்கையை தன்னுடைய பள்ளி பருவத்திலே உங்கள் மனசுக்குள்ளே ஏந்திருக்கீங்க, கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்பெல்லாம் சக மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு விதிவிலக்கான மாணவன் அப்படின்னு மட்டும் என்னால் சொல்ல முடியுது. நிறைய அரசியல் புரிதலோடு இருக்கீங்க. கண்டிப்பாக என்னுடைய ஏஜ் குரூப்லலாம் நீங்கள் இன்னும் எப்படி சொல்கிறது, ஒரு தேர்ந்த ஒரு நல்ல இடத்துல இருப்பீங்க, ஒரு சமூக பார்வையோடு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பெரிய அரசியல் தலைவராக வருவதற்கு கூட எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. ஐயா நான் வேற முயற்சிக்கிறேன் ஐயா, நீ வேற இல்லையே ஸ்கூல்ல திட்டிட்டு இருக்காங்க, ஏன்டா அரசியல் பேசுறேன். அப்ப நான் அது எதிர்காலத்தில் நீங்க அரசியல் தலைவராக வரது கூட வாய்ப்பு இருக்கு. நல்லா மாட்டி விட்டீங்க. நாம் தமிழர்ல சீமானுக்கு அடுத்த தலைவரே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட அடுத்த தலைவர் ஸ்டாலின் பாரதி தான். ஐயா அவர் பாதிரி திட்ட போறாங்க ஐயா, அமைதியா இருக்கு ஐயா, தேவையில்லாத பிரச்சனை உண்டாக்கி நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். வருங்கால முதலமைச்சர் ஸ்டாலின் பாரதி ஐயா. நாம் தமிழர் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் பாரதி. அதுக்கெல்லாம் நிறைய பேர் ஐயா, அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஐயா, வருவாங்க. அவங்க ஐயா சீமானே சொல்லிட்டாரு, பல தூரம் வந்து நடக்கிறவனும் எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்றவனும் தான் சரியான அரசியல் அடுத்த தமிழ் தேசிய தலைவனாக இருப்பான். அதுக்கெல்லாம் ஆள் வருவாங்க. தமிழ் வந்து எப்போவுமே ஒரு ஆளை தூக்கிட்டு ஒரு ஆள் போடும், அது நடக்கிறது தான். எல்லா மனிதரும் உயிரோட இருக்க மாட்டாங்க, அப்படியே நிலைச்சின்னு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஒரு ரோல் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பாட்டு நம்ம நடக்கட்டும், நம்ம ரோல் என்னவோ அதை கரெக்டாக பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் ஐயா விஜய் சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸாக இருங்க, வெற்றி நமதே அப்படின்ட்டு போயிடுவோம். பரவாயில்ல. இந்த சின்ன வயசுலையுமே எல்லாரையுமே யார் யார் எப்படி அப்படின்னு அக்கு வேற ஆணி வேறா பிரித்து மேய்ஞ்சிருக்கீங்க. அதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவமும் இந்த பள்ளி பருவத்திலே உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதும் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த பார்வை, இந்த தெளிவு யார்கிட்டையுமே இந்த ஏஜில் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தான். ரொம்ப அழகாக அரசியலில் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. கண்டிப்பாக இது பொதுமக்களுக்கு போய் சேரும். உங்கள் வயசில் இருக்கக்கூடிய சக மாணவர்களுக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் போய் சேர்ந்து அதன் மூலமாக உங்கள் ஏஜில் இருக்கக்கூடிய சக மாணவர்கள் அரசியல் புரிதலோடு இந்த சமூகத்தை எதிர்கொள்வார்கள் அப்படின்னு நம்ம நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி ஐயா.